10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 நாடு கவிதைப்பேழை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். முதல்ல நம்ம சிலப்பதிகாரத்தோடைய கதையை நாம் தெரிஞ்சுக்கணும். சிலம்பு என்பது சிலம்பு காலில் அணியக்கூடிய ஒரு வகை அணிகலன். இந்த சிலம்பால் விளைந்த கதைதான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை நாம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்துடைய கதை மாந்தர்கள் கோவலன், கண்ணகி, மாதவி. மாதவி தான் அதோடைய கருத்து. மாதவி இல்லை என்றால் இந்த கதை இருக்காது. சரியா? இப்போ எந்த பகுதி அப்படின்னா, சோழ நாட்டின் வளமை மிக்க செல்வம் செழிக்கக்கூடிய பகுதி காவிரி பூம்பட்டினம். இங்கு வசிக்கக்கூடியவர்கள் அரசர்களும் வணிகர்களும் பெரும் செல்வந்தர்களும் வியாபாரிகளும் அனைவரும். ஏன்னா வளமை மிக்க பகுதி, செல்வ பகுதி. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு இருந்தார்கள். பெரும் வணிகருடைய மகள்தான் கண்ணகி. மாநாயக்கனின் மகள் கண்ணகி, மாசாத்துவானின் மகன் கோவலன். இருவருமே பெரும் வணிகர்கள். வணிகர் குலத்தில் பிறந்தவர்கள்தான் இவர்கள். இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் நடந்தது. பின்பு தனியாக இவர்கள் குடியேறி இல்லற வாழ்வில் சிறப்பாக இருந்தார்கள். கோவலன் ஆடல் நிகழ்ச்சியில் அதிக ஈடுபாடு கொண்டவன். தன்னை மறந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அவன் இன்புற்று வருபவன். இசையில் வல்லவன். அதே ஊரில் காவிரி பூம்பட்டினத்தில் கணிகை குலத்தில் பிறந்தவள்தான் மாதவி. கணிகர்கள் என்றாலே ஆண்களை மகிழ்விக்கக்கூடிய தொழிலை செய்பவர்கள். இவள் அரண்மனையில் ஆடுபவள். கலையில் சிறந்து விளங்கக்கூடியவள். இவளுக்கு தலைக்கோல் பட்டம் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார்கள். பின்பு பொன்னும் பொருளும், அரண்மனையில் ஆடும்போது பொன்னும் பொருளையும் வழங்கி அவளை கௌரவித்தார்கள். சிறப்பாக நீ ஆடுற. அந்த ஆட்டத்தை கண்டுகளித்தவன் யாருன்னா கோவலன். அவளுடைய ஆட்டத்தில் மயங்கி அவள் மேல் ஒரு பிரியம் ஏற்பட்டது. இதை அறிந்த மாதவி, எப்படியாவது நாம் கோவலனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறது. அப்போது அவளுடைய தோழியிடம் கூறுகின்றாள், எப்படி அவனை மணப்பது நான் என்று. உனக்குதான் பச்சை மாலை என்ற விலை உயர்ந்த மாலை கொடுத்துள்ளார்களே, அதை பயன்படுத்தி நீ அவனை மணந்து கொள்ளலாம் என்கின்றாள். அப்பொழுது கடைவீதிக்கு வரும் சமயத்தை பார்த்து மாதவி அந்த பச்சை மாலையை விலை கூறுகின்றாள். அந்த மாதவியின் மீது ஏற்பட்ட காதல்னால் அந்த பச்சை மாலையை வாங்கி கொண்டு மாதவியிடம் தஞ்சமடைகின்றான். பின்பு மணிமேகலை என்ற பெண்ணை பெற்றெடுக்கின்றாள் மாதவி. தன்னுடைய செல்வம் எல்லாம் இழக்கின்றான். பிறகு அந்த ஊரில் பெரும் சிறப்பாக நடைபெறும் இந்திர விழா நடைபெறுகிறது. அந்த இந்திர விழாவின் போது கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. எப்படி என்றால், மாதவி அரண்மனையில் ஆடுவது கோவலனுக்கு பிடிக்கவில்லை. அனைவரும் உன்னை ரசிக்கின்றார்கள், நீ ஆடக்கூடாது என்ற அவனுடைய எண்ணத்தில் தோன்றியது. அவன் கூறுகின்றான். அதை அவள் ஏற்கவில்லை. இதை கருத்தாக வைத்து அந்த இந்திர விழாவின் போது கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகியிடம் வருகின்றான். கண்ணகி, நாம் இனிமேல் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், இங்கிருந்து புறப்பட்டு நாம் வேறு ஊருக்கு மதுரைக்கு செல்வோம், பொருளீட்டி நிம்மதியாக
இன்பத்தோடு அங்கு வாழலாம் என்று மதுரைக்கு புறப்பட்டு மதுரைக்கு செல்கின்றார்கள். அங்கு ஒரு மூத்தாட்டியிடம் அடைக்கலம் அடைகின்றனர். கால் சிலம்பை கழட்டி கோவலனிடம் கொடுக்கின்றாள். அதை பொற்கொல்லனிடம் கொண்டு போய் விற்க முற்படும் பொழுது அந்த பொற்கொல்லன் பாண்டிய நெடுஞ்செழியன் அரசியின் நகைகளை சரி செய்யும் பொற்கொல்லன். அப்பொழுது சரி செய்யும் பொழுது அந்த அரசியோடைய கால் சிலம்பை திருடிவிட்டான். இவன் கோவலன் அவனிடம் கொண்டு போய் அந்த கொலுசை விற்கும் பொழுது இதுதான் சரியான நேரம் என்று பொற்கொல்லன் மன்னனிடம் அரசியின் கால் சிலம்பை திருடிய கள்வன் இவன்தான் என்று ஒப்படைக்கின்றான். சரியாக நீதியை ஆராயாமல் தண்டனை வழங்குகின்றான். கொலையுண்ட கோவலன் செய்தியை கேட்ட கண்ணகி அரண்மனைக்கு புறப்பட்டு மன்னனோடு வாதாடுகின்றாள். என்னுடைய கால் சிலம்பில் உள்ள பரல்கள் அனைத்தும் மாணிக்க பரல்கள் என்று கூறியதும் பாண்டிய நெடுஞ்செழியன் என் அரசியின் கால் சிலம்பில் உள்ள அந்த பரல்கள் எல்லாம் முத்து என்றதும் உடனே களவாடிய கால் சிலம்பை எடுத்து வர உத்தரவிடுகின்றான். எடுத்து வந்ததும் அதை எடுத்து கண்ணகி உடைக்கின்றாள். ஒரு பரல் அவன் உதட்டில் பட்டு மன்னனின் உதட்டில் பட்டு அந்த இடத்திலேயே நீதியை சரியாக ஆராயாமல் சொல்லியவன் நான் என்று உயிர் துறந்து விடுகின்றான். கணவன் இல்லாத இடத்தில் மனைவி இருந்தும் எந்த பயனும் இல்லை என்று அதே இடத்தில் அரசியும் உயிர் துறந்து விடுகின்றாள். பிறகு கணவன் இறந்த அந்த துயரத்தில் தன்னுடைய தீக்கடவுளால் மதுரையை சாபமிட்டு எரிக்கின்றாள். 14 நாட்கள் அவள் அன்னந்தண்ணி ஆகாரம் குடிக்காமல் பசி ஆறாமல் இரவு பகல் தங்காமல் உறங்காமல் அப்படியே அவள் என்னன்னா அப்படியே நடந்து நடந்து சேர நாட்டு பகுதியை அடைகின்றாள். அங்கு அடைந்ததும் அவள் சேர நாட்டு பகுதியை அடைகின்றாள். அங்கே ஒரு வேங்கை குறவர்கள் இருக்கின்றனர். அந்த வேங்கை மரத்தடியில் அவள் கணவனுடன் விண்ணுலகம் செல்கின்றதை குறவர்கள் பார்க்கின்றார்கள். அப்பொழுது அந்த சேரன் நாட்டு மன்னன் சேரன் செங்குட்டுவன் என்னன்னா மலை வளத்தையும் நாட்டு வளத்தையும் காண புறப்படுகின்றான். என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்கின்றதே என்று கேட்கும்போது அங்கே உள்ள குறவர்களும் குறத்தியர்களும் 2 தெய்வங்களை நான் கண்டோம் என்றும் அவர்களுடைய வரலாற்றை கூறுகின்றனர். அப்பொழுது இந்த வரலாற்றை சேரன் செங்குட்டுவன் தம்பியான இளங்கோவடிகள் இந்த வரலாற்றை படைக்கின்றனர். ஐயோ